ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்துக்கிட்டு ஏற்கனவே பயங்கரமான கோவத்தில் இருக்கார். என்ன வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யாருமே அவருக்கு தெரியல. ஏன்னா இது புதுசாக இருக்குது. இத்தனை நாளாக பணம் வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தவருக்கு ஒரு ஏழையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படி தாங்க இருக்குது எல்லாரோட வாழ்க்கையுமே. வாழ்க்கைன்றது நல்லது கெட்டது உருள் வேறு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பணக்காரருக்கும் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஏற்பட்டால் தான் அந்த நடுத்தரத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு தெரியும். பணத்தை சேர்த்ததுலேயே குறியாக இருக்கிற அவங்க நம்ம கீழே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிக்கிறதுல நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் பணம் இல்லாதவங்க 5க்கு 10க்கும் இன்றைக்கும் சிங்கி அடிச்சுன்னாங்கிறாங்க. ஆனால் அது யாருமே கண்டுக்கிறது இல்லை. எதுக்காக தான் இந்த பணத்துக்கு இவ்வளோ ஒரு இது வந்துச்சுன்னு தெரியல. பணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷங்களுக்கு இல்லை. அது எப்போ தான் இந்த மனுஷங்களுக்கு புரிய போதோ தெரியல. மனுஷங்க தான் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்தா கூட 4 பேர் சேர்ந்து தான் தூக்குறாங்க. அந்த பணமாக தூக்கி போடுறது அதை எத்தனை பேர் நினச்சி பார்த்தாங்கன்னு தெரியல. அப்படி நினச்சி பார்த்தா யாருமே பணத்து பின்னாடி ஓடவே மாட்டாங்க. இப்போ நமக்கு அது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க முக்கியம்தான். ஏன்னா விஜயவும் அந்த மாதிரி தான் கேவலமாக நடத்தி வச்சுருக்கா இந்த ராஜேஸ்வரி. அப்படி என்ன பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட சொத்து பற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி நடுத்தெருவில் நிறுத்தி இப்போ அவர் எந்த வேலைக்கு போனாலும் சரி அங்கே போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவர் அந்த வேலையில் தூக்கிறது, அவர் அசிங்கப்படுத்துறது, 5 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாதவன்னு சொல்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அசிங்கப்படுத்தினு இருந்தால் அவருக்கு மட்டும் கோவம் வராதானே. இத்தனை நாளாக அந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணின்னு இருந்த நம்ம விஜய்க்காக பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அவரவே அசிங்கப்படுத்தி தான் சும்மா இருப்பாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிஷா கூட சேர்ந்துக்குன்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்பாவை எப்படியாச்சும் கூப்பிட்டு போகிறதுக்கு நிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் வெண்பா நீ இந்த உங்கள் அப்பா கூடயும் அந்த மல்லி கூட இருந்துன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதே நீ உங்கள் சித்தி கூட போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ நினச்ச மாதிரி வாழலாம். இதுக்கு முன்னே காரில் ஸ்கூல் போயிருந்தில்ல அந்த மாதிரி போகலாம், நினச்ச நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், ஹோட்டல் போகலாம், பீச் போகலாம், பார்க் போகலாம். உன்னால் எங்கெங்கே போகணுன்னு நினைக்கிறியோ, நீ சிங்கப்பூரே போகணுன்னு நினச்சினா கூட உன் தாத்தா கூப்பிட்டு போவார். அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாம் நீ இவங்க 2 பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. அது மூலியமா கோர்ட்டே உன்னை கூப்பிட்டு போய் உன் தாத்தா கிட்ட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கலாம். அந்த சந்தோஷத்தில் நீ தள்ளகால் புரியாமல் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கணும்னா நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இவங்க வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்காத எல்லாமே நடக்க போகுது. அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசு மாற்ற பார்க்குறான். நீ என் வீட்டுக்கு என் பொண்ணை எங்கிட்ட பிரிக்க பார்க்குற, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கர 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 கரன்னு நெரிக்கிறாரு இந்த விஜய். ஏன்னா என் பொண்ணு எங்கேருந்து பிரிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற சொத்து பத்து பணம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன். ஆனால் அதுக்காக நான் ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணல. ஏன்னா என்கிட்ட என் குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட பாசம் இருக்குது, இந்த குழந்தையோட எண்ணம் எல்லாமே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு என் மேலே இருக்குது. அதனால் நான் ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. என் பொண்ணு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டேனே தவிர என்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு நான் ஒரு நாள் கூட கவலைப்படல. இவனுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நிற்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயை தடுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால அவரால் தடுக்கவே முடியல. இந்த அளவுக்கு கோவத்தை கிளம்புன இந்த ராஜேஸ்வரி சும்மா விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஓவராக பண்ணியிருக்கான். ஓவராக பண்ணுறது இன்னைக்கு வேணால் அவளுக்கு நல்லதாக தெரியலாம். ஆனால் போக போக அவன் நிறைய கஷ்டப்பட போகிறா. அவர்கிட்ட எப்படியாச்சும் இந்த வீடு கம்பெனி எல்லாத்தையும் பிடிங்கிட்டா அதுக்கப்புறம் இவன் ஆட்டம் அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே முடிவு போட்டார். அதுக்காக ராஜேஸ்வரியோட புருஷனை போய் சந்திக்கிறதுக்காக போகிறாரு. ஏன்னா ராஜேஸ்வரி யார்கிட்ட அடங்குவாளோ அவங்கக்கிட்ட சொல்லி அவளை அடக்கி வச்சாதான் அவளோட ஆட்டம் திமுறி எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. ஆனால் விஜய் சொல்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஏன்னா இவ்வளோ நாள் கண்டுக்காதவர் இப்போவா கண்டுக்க போகிறாரு. இத்தனை நாளே அவளை தண்ணி தெளித்து ஊர் மேலே விட்டுருந்தாங்க. இதுக்கு மேலே அவளை போய் மிரட்டவா போகிறாரு. அது எதுவுமே நடக்காது அப்படின்றது விஜய்க்கு தெரியாமல் போயிடுச்சுன்னாவோ அவர் இருந்துக்கிட்ட அப்பாவை மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.